deflection of beams. Okay, consider a simple beam ஒரு cantilever beam எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் டபிள்யூங்கிற ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒய்பி அப்படிங்கிற அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அதாவது பிங்கிறது இனிஷியல் பொசிஷன், பி டேஷுங்கிறது ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷன் ஆஃப்டர் லோடிங்க்கு எவ்வளோ டிவியேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் டிஃப்ளெக்ஷன் பேசிக்கலி. ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு கண்டுபிடிக்கணும் டிஃப்ளெக்ஷன்? இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் ஒய்க்கும் அண்ட் பொசிஷன் எந்த பாயிண்ட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிற பாயிண்ட்ல இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் ஒய்பி, சிங்கிற பாயிண்ட்ல இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் ஒய்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லுங்கிற லென்த்தில் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி பண்ண வேணாங்கிறதுக்காக ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக அந்த டெவலப் பண்ண மெத்தட் தான் இந்த மெத்தட்ஸ். ஓகே, ஸோ மெத்தட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற கன்வென்ஷன்ஸ் அண்ட் சம்திங். ஓகே, ஒய் அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன். ஓகே, நீங்கள் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவை பை டிஎக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். ஸ்லோப் இன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுதுல, அந்த கர்வேச்சரில் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சினா சியில் ஒரு ஸ்லோப் வரும், இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அதுக்கான ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டிவை பை டிஎக்ஸ் அட் சி. ஓகே, சி மீன்ஸ் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ் இங்கே இருந்த லென்த். ஓகே, ஸோ அதை நீங்கள் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி யாரும் அப்ளை பண்ணிக்கணும். இஐ அப்படிங்கிற டேர்ம் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃப்ளெக்ஷனோட செகண்ட் டெரிவேட்டிவ் இன்டு ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி யூஸ் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, வாட் இஸ் இஐ? ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொன்னால் இ இன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடல்ஸ். ஓகே, ஸோ ஐங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஸோ இங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஐங்கிறது கிராஸ் செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஐ வந்து நம்ம என்ன பீம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஐ மாறும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இ மாறும். ஓகே, அகைன் இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஷேரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஷேர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரும். அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் போகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் there are some basic methods to find டிஃப்ளெக்ஷனுக்கும் அண்ட் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறது நம்ம பேசிக் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், மெக்காலைஸ் மெத்தட், ஏரியா மூவ்மெண்ட் மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட் அண்ட் மேக்ஸ்வெல் டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. வில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இண்டிவிஜுவல் மெத்தட்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் டெர்மினாலஜி பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பெண்டிங்கோட ஜென்ரல் ரிலேஷன். ஓகே, பெண்டிங் நடக்கும்போது அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பேராமீட்டர்ஸ்க்கான ரிலேஷன் அப்படின்றத சொல்லுவோம். எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் கன்சிடர் இது ஒரு பீமாக எடுத்துப்போம். ஏபிங்கிறது தான் பீம். நீங்கள் லோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ப்ளூ கலர் டாட்ல என்ன கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுது, நம்ம மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் லைக் அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். ஓகே, இப்படி ஒரு பீமை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இஐ டிவைட் எம் அப்படின்னு ஒரு ரிலேஷன் அதில் வச்சுப்போம். ஓகே, அண்ட் இதே மாதிரி ஆருக்கான இன்னொரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆருக்கான இன்னொரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 1 by r is equal to d square by dx square அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரிலேஷன் இருக்கு. ஓகே, அதாவது கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தை ரிலேட் பண்ணும்போது, ஓகே, ஸோ இஸ் டேர்ம் அந்த 1 by r நீங்கள் கூட இன்டெகிரேட் பண்ணும்போது m is equal to ei into d square by dx square. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். ஆக்சுவலி பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளெக்சுரல் ரிலேட்டிவிட்டி இன்டு செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் என்னன்னா இப்படி டிஃபரன்ஷியேட் அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கணும். கீழே ஃபர்ஸ்ட் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஸ்லோப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், பெண்டிங் மூமெண்ட் வச்சு பெண்டிங் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஷேப் வந்துச்சு. ஸோ இங்கே அப்படியே ரிவர்ஸ் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷேப் ஆஃப் டயக்ராம் மூலமாக நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட் டபுள் இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டிங் மூமெண்ட்டை சிங்கிள் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஸ்லோப் dy by dx. dy by dx equal to 1 by ei into integration of m அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது யூ கெட் y which is your deflection. ஓகே, பை டூயிங் திஸ் நமக்கு ஒய்க்கும் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன் எப்படி அதை அப்ளை பண்ணணும், பிரின்சிபல் பார்த்தாச்சு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுக்கிறோம், ஏபிங்கிற சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அந்த சென்ட்ரல் லோடர். ஓகே, சென்ட்ரலில் ஒரு டபிள்யூன்னு லோடு கொடுத்துருவோம். ஸோ நம்ம இந்த செக்ஷன் எக்ஸ் எடுத்துப்போம். ஓகே, இந்த செக்ஷன் எக்ஸில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஓகே,
செக்ஷனோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து W/2 இருக்கு, எக்ஸ் இருக்கு, லென்த் எக்ஸ் இருக்கு. ஸோ obviously moment is equal to force into length, so W/2 into x. Okay, this is the first thing. Already சொல்லிட்டோம், the bending moment is equal to the flexural rigidity into second derivative of deflection. So this is our first equation. Upon integrating we will get இதை இன்டெகிரேட் பண்ணும்போது flexural rigidity into slope. Okay, so எப்பவுமே இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும், C1 நம்மளோட இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அகைன் இதை இன்டெகிரேட் பண்ணுறோம், நமக்கு yக்கும் xக்கும் ரிலேஷன் இருக்கு, பட் we have two other constants, C1 and C2 அப்படின்னு இன்னும் ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ நமக்கு அதுக்கு நமக்கு பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, வாட் ஆர் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, at L/2 மீன்ஸ் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது, இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் 0 ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் C1. ஓகே, அதே மாதிரி C2 கண்டுபிடிக்கிறது அதர் ஈக்குவேஷன். அட் கார்னர்ஸ், அதாவது ஏ பாயிண்ட்லையும் பி பாயிண்ட்லையும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் 0. ஓகே, சப்போர்ட் இருக்கிறதுல டிஃப்ளெக்ஷன் 0. ஸோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் C2. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு கேன்டிலிவர் பீம்ஸ்க்கு எப்படிலாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேன்டிலிவர் பீம்ஸ் மீன்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோடிங் இன் கேன்டிலிவர் பீம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட். ஓகே, ஸோ AB is a cantilever beam supported at A. ஓகே, டபிள்யூங்கிற லோடு வந்து ஃப்ரீ எண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடும்போது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட W. ஓகே, ஸோ டபிள்யூங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அதே அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இன் WX. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, W into X அப்படிங்கிற ஈக்குவேஷன் வரும். ஓகே, ஸோ பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இதுதான் பெண்டிங் மூமெண்ட், WX தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு WX. ஓகே, ஸோ இதை நீங்கள் டபுள் டைம் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ரிலேஷன் பிட்வீன் Y அண்ட் X. அடிஷ்னலி யூ ஹேவ் C1 and C2. ஓகே, ஸோ நமக்கு பவுண்டரி கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம C1 C2 கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் கேஸ் ஃபார் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் ஆஃப் கேன்டிலிவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும்னா, ஸோ யூனிஃபார்ம் அதோட ஷியர் ஃபோர்ஸ்க்கான டயக்ராம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா WX. ஓகே, அண்ட் இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா WX². ஸோ அதாவது இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் WX². ஸோ இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் நம்ம எதோட ஈக்குவேட் பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் போடும்போது WX². ஸோ இதை நீங்கள் 2x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா you will get deflection. Okay, this is double integration for uniformly distributed load in a cantilever beam. Okay, so next case பார்த்தீங்கன்னா obviously it's gradually varying load. So gradually varying load எடுத்தீங்கன்னா W load gradually vary ஆகுது along the length L. Okay, so இதுக்கு ட்ரெடிஷனலாக you know that இதனுடைய ஷேர் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் WX²/2L and பெண்டிங் மொமெண்டோட ஈக்குவேஷன் WX³ into 6 divided by 6. Okay, ஸோ இதை நம்ம ஆப்வியஸ்லி ஈக்குவேட் பண்ணும்போது VI is equal to VI into A²/dx² equal to WX³ divided by 6L. ஓகே, இதை நீங்கள் ட்வைஸ் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா you will get C1 C2 and the relation between X and Y. Okay, so these are basic things. And another thing, superposition. இப்போ வந்து நம்ம சிம்பிள் லோட் பார்த்தோம், கிராஜுவல் லோட் தனியாக, கிராஜுவலி வெரிங் லோட் தனியாக, யூனிஃபார்ம் லோட் தனியாக, பாயிண்ட் லோட் தனியாக பார்த்தோம். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன். அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு யூனிஃபார்ம் லோடு இருக்குது ப்ளஸ் கிராஜுவலி வெரிங் லோடு இருக்குது. விச் மீன்ஸ் இந்த 2 kN/மீட்டருங்கிறது அக்ராஸ் த லென்த் கிராஜுவலாக மீன்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலி 3 kN/மீட்டர். 3 மீன்ஸ் 2 ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ணுறது 3. ஸோ இப்படி நீங்கள் லைனை போட்டிங்கன்னா 3. ஸோ இதுக்கு ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷன். சூப்பர் பொசிஷன் மீன்ஸ் அடிஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் WX²/2Lங்கிறது நம்மளோட இந்த 3 இருக்குல்ல, 3 kN/மீட்டர் வெரி கண்டினியூஸாக வேரி ஆகுது, அதனுடைய காம்பவுண்ட். ஓகே, இங்கே வர W3 அண்ட் இங்கே வர W2. ஓகே, இதை நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் WX. ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் நமக்கு பெண்டிங் மொமெண்ட். ஸோ திஸ் பெண்டிங் மொமெண்ட் ப்ளஸ் நமக்கு யூனிஃபார்ம் பெண்டிங் மொமெண்ட், இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறீங்க நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் டபுள் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா ஒய்க்கும் எக்ஸ்க்கும் இன்டெகிரேஷன். These are basic method. Okay, so summary பார்த்துக்கோங்க. Okay, so summarizes எப்படி ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் எனி கொஸ்டின் கொடுத்தாலும்
அந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட ஷேப் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிவிடுங்க. ஸோ பிளாட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அதை பிளாட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு இந்த அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கும் அதனுடைய ஈக்குவேஷன் போடுங்க எக்ஸ் அண்ட் டபிள்யூ இந்த டேர்ம்ஸில். ஓகே, ஸோ அதை நீங்கள் சிங்கிள் டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். ஓகே, ஸ்லோப் அக்ராஸ் லைன், ஸ்லோப்புக்கும் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன். ஓகே, அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிஃப்ளெக்ஷனுக்கும் ஒய்க்கும் மீன்ஸ் டிஃப்ளெக்ஷனுக்கும் ஸ்லோப்புக்கும் டிஃப்ளெக்ஷனுக்கும் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் இட். ஓகே, ஸோ ஏன் இவ்வளோ ஒரு மெத்தட் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு, இதில் ஏன் 5 மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் டபுள் இன்டெகிரேஷனுக்கான லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பீம் எடுப்போமே, இப்படி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் 2 லோடு இருக்குது. ஸோ 2 லோடு இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் அரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா A to Cக்கு ஒரு ஈக்குவேஷன் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் A to Cக்கு ஒரு ஈக்குவேஷன், C to Dக்கு ஒரு ஈக்குவேஷன், D to Bக்கு ஒரு ஈக்குவேஷன் மீன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகே, 3 லோட்ஸ் இருக்கு, 2 லோட்ஸ் இருக்கனால 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 3 டிஃபரெண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணும்போது 6 கான்ஸ்டன்ஸ் வரும், 6 இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ஸ் வரும். பட் அந்த 6 இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பாயிண்ட் சி அண்ட் டிலாம் கண்டினியூட்டி கான்செப்ட்லாம் இன்டெகிரேட் பண்ணி கான்செப்ட் ஆஃப் கண்டினியூட்டிலாம் இன்க்ளூட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஆகிடும் சிஸ்டம். ஓகே, தட் இஸ் ஒய், அதாவது அதனால தான் டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் இஸ் லிமிட்டட் டு இந்த மாதிரி சிம்பிள் நம்ம மேலே பார்த்தோம்ல சிம்பிள், அதாவது ஒரு லோடு 2 லோடு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு தான் போகணும். ஓகே, அதனால தான் நம்ம அடுத்த மெத்தடுக்கு போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது தான் மெக்காலே. ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் மெத்தட். மெக்காலேஸ் மெத்தடும் இதனுடைய கண்டினியூஷனும் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மெக்காலேஸ் மெத்தடை பற்றி பார்ப்போம். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.